இந்த செய்தியில் கடவுள் ஆபிரகாமை சோதிப்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதில் சற்றேறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். அந்த மகன் வயதான பிறகு பிறந்தபடியினால் ஆபிரகாம் அவனை மிகவும் நேசித்தார். ஒரு நாள் கடவுள் ஆபிரகாமிடம் வந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் ஒரே மகனும் உன் நேச மகனும் உன் பாசத்துக்குரிய மகனுமாகிய அவனை நான் காட்டும் இடத்தில் நீ பலியிட வேண்டும் என்று ஆபிரகாமிடம் கேட்டார். உடனே ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு கடவுள் சொன்ன அந்த மலைக்கு சென்றான். அங்கு போய் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகுகளை அடுக்கி தன் மகனை, அப்பொழுது அவனுடைய மகனுடைய வயது 13 to 15 வரைக்குள்ளாக இருக்கும், அவனை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட மரத்தின் மேல் வைத்து அவனை கடவுளுக்கு பலியிடுவதற்காக தன் கையில் இருந்த கத்தியை ஓங்கினான், அவனை கொலை செய்வதற்காக. அப்போது கடவுள் ஆபிரகாமிடம் பேசினார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, இப்போது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் அறிவேன். உன் மகனை விட என்னை நீ அதிகமாய் நேசிக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என்று ஆபிரகாமிடம் சொல்லி அவன் மகனை பலியிடுவதிலிருந்து அவனை தடுத்து வருகிறார். அதற்கு பதிலாக அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியையும் ஆபிரகாம் பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியை கடவுளுக்கு பலியிடுகிறான். கடவுள் அவர் தன்னை மட்டுமே நாம் நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அல்லது அவரை விட வேறு யாரையும் நாம் அதிகமாக நேசிக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். அப்படி நாம் வேறு யாரையாவது அவரை விட அதிகமாக நேசித்தால் அவர் மிகவும் கோபப்படுவார். இதைத்தான் நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவன் மகனை அதிகமாக நேசித்தபடினால் அவனை தன் பக்கமாக திருப்புவதற்காக மகனை பலியிடச் கொடுப்பது போல பலியிட வைத்து திருப்பி கொடுத்து, இப்பொழுது ஆபிரகாம் தன்னை முற்றிலுமாக நேசிக்க வேண்டும் என்று தேவன் வைக்கிறார், அல்லது மகனை விட தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் கடவுள். நாம் கடவுளை எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்க வேண்டும். இதை கடவுள் விரும்புகிறார். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.